Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போகிறோம்னா ஹஜிமே நோ இப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 60 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் ஆனால் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. நிறைய பேர் கேட்ட விஷயம் இதோட சீசன் 2 and 3 கண்டினியூ பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். முதல்ல இதை ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆனிமேஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹஜிமே நோ இப்போ சீசன் 1 எபிசோட் நம்பர் 60. எபிசோட ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. கடைசியாக வந்து சென்டோ பஞ்ச் பண்ணலான்னு வரும்போது நம்ம வால்க்கு என்ன பண்ணிடுவோம்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பஞ்சு கொடுத்துருவோம். அதை வாங்கிட்டோம்னா நிற்கவே முடியாது, தொப்புன்னு கீழே விழுந்துருவோம். அவனும் கார்னருக்கு போய் நிற்கவும் நான் அப்போவே நினச்சேன், எனக்கு கொடுத்த அடியெல்லாம் எப்படி வந்து நான் வாங்கிட்டு நின்னோம் அதே மாதிரி நான் கொடுத்த அடியெல்லாம் நீ வாங்கியிருக்க. ஆனால் டேமேஜ் உனக்கு வந்து நிறையவே பட்டிருக்கு பாடியில், அதனால உன்னால் சரியாக நிற்க முடியல. என்ன மாதிரி நீயும் டேமேஜ் வாங்கியிருக்க, அதனால திரும்பியும் நான் பஞ்ச் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். நீ கீழே விழுற வரைக்கும் உன்னை நாக் அவுட் பண்ணி நான் இந்த பெல்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சென்டோ வந்து பொறுமையாக ஏஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். அவனால் நிற்க கூட முடியல, ரோப்பக்கம் போய் சாஞ்சிக்கிறான். ஏன்னா ரோப்பக்கம் நிற்கலன்னா அவனால் விழுந்துருவான்ட்டு. ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருக்கவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. வால்க்கு இது ஒரு நல்ல சிச்சுவேஷன். கடைசியாக ரவுண்ட் முடியறதுக்கு 7 செகண்ட் இருக்கு. பாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த 7 செகண்ட்ல ஈஸியாக நாக் அவுட் பண்ணிடலாம். இவனும் பார்த்தீங்கன்னா அதுக்காக முன்னாடி வரான். ஆனால் அவனுக்கும் பயங்கரமாக டேமேஜ் பட்டிருக்கிறதுனால சரியாக மூவ் பண்ண முடியல, பொறுமையாக தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த சென்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனால் நகர முடியாதனால ரோப் பக்கம் நின்றுட்டு இருக்கான். காலெலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு அவனால் நகரவே முடியல. அவள் தான் வசமாக மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண நம்ம வால்க்கு வந்து ஒயிட் ஃபேங்கை யூஸ் பண்ணுறான். ஆனால் இங்கே எல்லாருக்குமே டேஸ்ட் கொடுக்குற மாதிரி என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அடி வாங்கியிருப்பான். ஆனால் அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறான் இல்லையா, அப்போ ரோப் பக்கம் சாஞ்சிருப்பான். ரோப் வந்து எலாஸ்டிக்காக இருக்கும் இல்லையா, அப்படியே வந்து அது கீழே எடுத்துட்டு போயிட்டு அதனால ஃப்ளூக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை டாச் பண்ணிடுறான். ரவுண்டும் முடிஞ்சு போயிடுது. ரெண்டு பேரும் கார்னருக்கு அமுச்சு விட்டுறாங்க. என்னடா இது செம்மையா டாச் பண்ணிட்டானே, ஒயிட் ஃபேங்கே தடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க. இல்லை அது வெறும் ஃப்ளூக் தான் அப்படின்ற மாதிரி தான் மியாட்டா சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றது உண்மைதான். கண்டி ரோப்பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி போகாம இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் ஃபேங்கை வாங்கியிருப்பான். வாங்கியிருந்தா என்ன இருக்குன்றதே தெரிஞ்சிருக்காது. மேட்ச் அந்த அளவுக்கு சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெருமை பீச்சிட்டு இருக்கான். பாத்தியா ஒயிட் ஃபேங்கை டிஃபீட் பண்ணிட்டேன்னு. ஆனால் உண்மையே வேற, என்னை வந்து வெளியே சொல்ல மாட்டான். இந்த பக்கம் வால்க்குக்கும் பயங்கரமான பாடி ப்ளூஸ் வாங்கினால செம்ம டேமேஜ் ஆகிட்டு இருக்கான். அவனால் சரியா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட முடியல. நீ வந்து மேட்ச் எவ்வளோ சீக்கிரம் முடியுறோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா ரொம்ப நேரம் வலிச்சுன்னா முன்னாலையும் வந்து நிற்க முடியாது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கரெக்டான சிச்சுவேஷன் பார்த்து அவனுக்கு மறுபடியும் ஒயிட் ஃபேங்கை கொடுத்து அவனுக்கு கீழே தள்ளிடு, நாக் அவுட் பண்ணிடு அப்படின்ற பார்த்தா அவனோட வாத்தியார் சொல்லி அனுப்புறாரு. அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. இது ரவுண்ட் 7. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதுக்காக கிட்ட வராங்க. இந்த சென்டோ என்ன யோசிக்கிறான்னா, மாக்கனோச்சி இப்போ கூட ஃபைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டென்ஷன் இருந்தோ அதே மாதிரி இருந்தது. உங்க கூட ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணி நான் வந்து யார் அதிகமாக அடி வாங்க முடியுதுன்னு வந்து பார்த்துக்கலாம், ரெண்டு பேரும் அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட வர. ரெண்டு பேரும் பஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. சென்டோ கொடுக்குற பஞ்சை வந்து வால்க்கு வாங்கிட்டு நிற்கிறான், வால்க்கு கொடுக்குற பஞ்சை சென்டோ வாங்கிட்டு நிற்கிறான். இப்படியே பார்த்தீங்கன்னா மேட்ச் சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பசங்கள்லாம் செம்மையாக பார்த்துட்டு தான் இருக்கானுங்க, என்னடா ஆக போகுது அப்படின்னு. பாயிண்ட் படி பார்த்தா இப்போதைக்கு வால்க்கு வந்து ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்கான், சென்டோ கொஞ்சம் வந்து கீழே தான் இருக்கான். இது பாயிண்ட் டிசிஷனுக்கு போச்சுன்னா வால்க்கு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுறா, சென்டோ வந்து எப்படியாவது இவனை நாக் அவுட் பண்ணணும், இவன் வந்து கிட்ட வரட்டும் என்னோட ஸ்மாஷ் யூஸ் பண்ணுற அப்படின்னு நம்ம தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனை வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறான், பொறுமையாக கிட்ட வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனால் சரியா மூவ்மெண்ட் போட முடியாதனால கிட்ட வந்து தான் அடிச்சிட்டு இருக்கான் லைட்டா. அப்படி அவன் கிட்ட வரும்போது கரெக்டாக ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன பண்ணுறான்னா வயிற்றுலேயே ஒரு குத்து குத்திடுறா, பயங்கரமான ஒரு பாடி ப்ளோ. இதை வாங்கிட்டு இந்த பையன் விழுந்துருவான்னு பார்த்தா வால்க்கு விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அதுக்கு திருப்பி ஒரு ரைட் பஞ்சை கொடுப்பா, ரைட்டு கொடுத்து லெஃப்ட் இன்னொன்று கொடுப்பான். வால் தாண்டா இந்த சென்டோ கீழே விழுந்துருவான்னு பார்த்தா எல்லாருக்குமே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவான்னா ஸ்மாஷை கொடுக்குறான். ஸ்மாஷ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வால்க்கு வந்து மூஞ்சிலே வாங்கிடுறான். வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி அப்படியே பின்னாடி வரான். பின்னாடி வந்தவொடனே இந்த சென்டோ பையன் என்ன பண்ணுறான், இன்னொரு பஞ்ச் கொடுக்கறதுக்காக சவுத் பா ஸ்டைல யூஸ் பண்ணுறான். லெஃப்ட்டில் தான் அவனோட ஸ்மாஷ் யூஸ் பண்ணியிருப்பான். இந்த வாட்டி என்ன பண்ணுறான்னா ரைட் காலை எடுத்து வச்சுட்டு ரைட் பஞ்சை வந்து ஒன்று கொடுக்குறான். அதுவும் ஒரு ஸ்மாஷ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வால்கோட ஃபேஸில் கனெக்ட் ஆகிடுது. அச்சடிக்கு இவன் தொப்புன்னு கீழே விழுந்துறான். ஏன்னா ரெண்டு ஸ்மாஷ் தொடர்ந்து கொடுத்துருக்கான். அந்த ஒரு ஸ்மாஷ் வாங்கினாலும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வேறு ரெண்டு கொடுத்துருக்கான் ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு. இதை வாங்கிட்டு இவனால் கண்டிப்பாக நின்றுக்க முடியாது. ஏன்னா வால்க்கு அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கி நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் சென்டோ ஒரு ஹார்ட் பஞ்சர். அவனோட பஞ்சஸ் எல்லாமே பயங்கர டிஸ்ட்ரக்டிவ் பவர் உள்ளது. அதனால அந்த ரெண்டு பஞ்சும் வாங்கின பிறகு இவனால் நிற்க முடியாமல் கீழே விழுந்துற. இவன் என்ன பண்ணுறான், வின்னிங் போஸை கொடுக்குறான். அவள் தான் இதுக்கு மேலே இவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சுத்திரிக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சென்டோ ஜெயிச்சிட்டான், அவனால் ஜெயிக்கலாம் முடியாது, நீ வந்து கவுண்ட்லாம் பண்ண தேவையில்லை, பெல்ட் எடுத்து சென்டோ கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் அவனோட வாத்தியார் பார்த்தீங்கன்னா டே எழுந்துடுறா வால்க்கு, டே எழுந்துடுறா, இங்கே விட்டு கொடுக்க போறியா, இவ்வளோ தூரம் வந்துட்டு விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் விட்டு கொடுக்குமா, அது வந்து முடியாது, என்ன ஆனாலும் சரி நான் எழுந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி பொறுமையாக எழுந்து நிற்கிறான். ஆனால் நிற்க கூட முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனோட டஃப்பு கொடுத்து தட்டு மாதிரி எழுந்து நிற்க இந்த வந்து இப்போ பார்த்துட்டு அப்படியே அவன் ஆச்சரியமாயிடுறா. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டான பஞ்சஸை வந்து வாங்கியிருக்காங்க. இவன் என்னடா ஒயிட் ஃபேங்கை வாங்கியிருக்கான், அவன் என்னடா ஸ்மாஷ் வாங்கியிருக்கான். ஆனால் அதை வாங்கியும் பார்த்தீங்கன்னா அவன் நிற்கிறானுங்க. ரெண்டு பேருக்குமே
ஜெயிக்கணும் ஆசை தான் இருக்கு, யாருமே தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்குக்குள்ளேயே வரல. ஏன்ச்சோடனே மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்றான்னா செண்டோ போயிட்டு அவன் கிளிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இந்த ரவுண்ட்ல வந்து ரொம்ப டயர்டா இருக்கான்றதால இது மேல பஞ்ச் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கவுண்ட்டும் முடிஞ்சிட்டு ரவுண்ட் 7 முடிஞ்சு போயிடுது. 2 பேருக்கும் கார்னருக்கு அனுப்பப்படுறாங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செண்டோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஒன் சைடு தான் அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. வால்குக்கு ஒருத்தர் கூட பேரும் சொல்லல, அவன் வந்து பாராட்ட கூட மாட்டுறாங்க. அவன் வந்து அவ்வளோ டஃப் கொடுத்து ஃபைட் பண்றான். எப்படி தான்டா அவனுங்க வேற கண்ட்ரிலேருந்து பசங்க வந்து இங்கே ஃபைட் பண்ணல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இவனு வந்து வேற கண்ட்ரிலாம் போனால தாய்லாண்டில் அவனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் தப்பான விஷயம் தான். ஏன்னா எதிர இருக்க ஃபைட்டரும் அவனோட டஃப் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் எதுவுமே தர மாட்டாங்க. அவன் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டம் தட்டுறது அந்த மாதிரி பண்றது மூலமா அவனுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெஷர்ல இப்படி ஃபைட் பண்றானே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுதான் நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம், இப்படி ஒரு ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. செண்டோவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அதே சமயம் வால்க்கு வந்து என்னதான் எனிமி கண்ட்ரியில் வந்து இருந்தாலும் அங்கேயும் அவன் வந்து அந்த என்கரேஜிங்கெல்லாம் வந்து யோசிக்காம யாருமே அவன் பேரை கூப்பிடனாலும் அங்கே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த ப்ரைடும் சரி, எந்த அளவுக்கு பாக்ஸிங் லவ் பண்றான்றது இதுலேருந்தே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டா போகுது. ரவுண்ட் 7 முடியுது, ரவுண்ட் 8 முடியுது, ரவுண்ட் 9 முடிஞ்சுது. கடைசி ரவுண்டுக்கு வராங்க ரவுண்ட் 10. இதோட இந்த மேட்ச் முடிய போகுது. இந்த ரவுண்ட்லயும் யாரும் கீழே விழலன்னா பாயிண்ட் டிசிஷனுக்கு போயிடும். ஜட்ஜ் தான் டிசைட் பண்ணும் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேமேஜ் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் செண்டோட மூஞ்சி லைட்டா வீங்கே போயிட்டு இருக்கு. அதே பக்கம் வால்க காட்டுறாங்க. அவனுக்கு பாடி டேமேஜ் நிறைய ஆயிருக்கு. ஃபேஸ்ல அவ்வளோ பெருசா டேமேஜ் காணும். பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வால்க் தான் லீட்ல இருக்கான். ஒரு 2-3 பாயிண்ட் தான் லீடிங்ல இருப்பான் போல அவன். இந்த ரவுண்ட்ல அவன் வந்து பாயிண்ட் லீட் எடுக்கலனா ஜட்ஜ் டிசிஷன் போச்சுன்னு வச்சுங்க, வால்க் வந்து ஜெயிச்சிருவான், செண்டோ தோத்துருவான். அதனால நாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செண்டோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா வால்க் என்ன யோசிக்கிறான்னா அவனும் நாக் அவுட் பண்ணணும் தான் யோசிக்கிறேன். ஏன்னா பாயிண்ட் வச்சு ஜெயிச்சோன்னா அது ஜெயிச்சா மாதிரி இருக்காது. அதனால இவனை வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணணும். உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட ஃபைட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்து மாத்தி மாத்தி பஞ்ச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா செண்டோ வந்து கரெக்டா ஒரு பஞ்ச் கொடுப்பான். அதை வந்து டாச் பண்ணிட்டு நம்ம வால்க்கு வந்து முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவோம். அப்போ வந்து கால் ஸ்லிப் ஆயிடும். கால் ஸ்லிப் ஆயிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்த உடனே அம்பையர் என்ன பண்றோம்னா டவுன் குத்துருவாரு. இது வந்து ஆக்சுவலா தப்பான விஷயம். ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டா நடக்கிறது இல்லையா, அது வந்து டவுனா கணக்கு வராது. ஒருத்தர் டவுன் ஆயிட்டாங்கன்னா 2 பாயிண்ட் போயிடும் ஆப்போனண்ட்டுக்கு. ஆனா ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் அது ஆக்சிடென்ட்ன்றதுனால அதை டவுனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன பண்ணிடுறாருன்னா அம்பையர் தப்பான கால் கொடுத்துறாரு. இந்த கிரிக்கெட்லாம் நடக்கிற மாதிரி டவுன் அப்படின்னு சொல்லி குத்துட்ட உடனே 2 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா செண்டோக்கு போயிடுது. இப்போ செண்டோ தான் வந்து லீடிங்ல இருக்கான். இதை கேட்ட உடனே அவனோட வாட்செல்லாம் கத்திட்டு இருக்காரு. என்ன கண்ணு தெரியல, அது வந்து ஸ்லிப்பு பா, எதுக்கு நீங்க டவுன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டவுனுக்கும் ஸ்லிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்லிப் ஆனது வந்து ஆக்சிடென்டா நடக்குது. டவுன் வந்து அவன் பஞ்ச் பண்ணி கீழே விழுறது. இவன் தான் பஞ்சே பண்ணலையே, இவனே தானே தட்டு மாதிரி கீழே விழுந்தான். அதனால இது ஒரு தப்பான டிசிஷன் தான். இருந்தாலும் மாற்ற முடியாது, ஏன்னா அம்பையர் கொடுத்தது. நாக் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வால்க்கு எழுந்து பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த செண்டும் வாடா வாடா நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிற்கிறான். அவனால் நகர முடியல. அந்த ரோப் பக்கம் போய் விழுந்துடுறான். இவன் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கார்டு வச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பஞ்ச் கூட மேலே படல. அந்த பாயிண்டே அவனுக்கு வர மாட்டேங்குது. ரவுண்ட் முடியத்துக்கு இன்னும் சில செகண்ட்ஸ் தான் இருக்கு. இவனும் எப்படியாவது ஒரு பஞ்சாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிளாக்கை வச்சு எல்லாத்தையும் தடுத்துற. அவ்வளோதான் 10th ரவுண்டு முடிஞ்சு போயிடுது. ஜட்ஜோட டிசிஷனுக்கு போயிடுது. எல்லாருமே அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா யார் வந்து ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஃபைட் போச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி நிறைய பஞ்சஸை கொடுத்துட்டாங்க. யார் வந்து வின் பண்ண போறான்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்க ரெஃப்ரி வந்து கையை தூக்குறாரு. இந்த மேட்சோட வின்னர் யாருன்னா செண்டோ அப்படின்றாரு. இதை கேட்டவொடனே அங்கே இருக்க எல்லாருமே ஆரவாரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வால்கோட ஃபேஸே மாறிடுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான டிசிஷன் தான். பாயிண்ட் படி பார்த்தா வால் தான் வின் பண்ணியிருக்கணும். ஆனால் கடைசியாக அந்த டவுன் பண்ணா பார்த்தீங்களா, அது டவுன் கிடையாது, தப்பா வந்து அம்பையர் கொடுத்துட்டாரு. அந்த 2 பாயிண்ட்னால இப்போ வந்து வால்க வந்து இவன் தோக்கு அடிச்சு பாயிண்ட் வைஸ் நம்ம செண்டோ வின் பண்ணிட்டான். அவனுக்கு சாம்பியன் பெல்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு பக்கம் வந்து மன திருப்தி ஆகிறான். ஏன்னா செண்டோ வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதே பக்கம் கஷ்டமாகவும் இருக்கு, ஏன்னா வால்க் தோத்துட்டான்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவனுக்கு ஒரு பிடிச்ச ஃபைட்டர்ஸ் தான். அவனோட மூஞ்ச பார்க்குறான், பார்த்தீங்கன்னா சோகமா இருக்கான். இப்போ என்ன பண்றாங்கன்னா சூப்பரா செண்டோ நீ ஜெயிச்சிட்றா அப்படின்ற மாதிரி அவனோட வாட்சரை வந்து கத்திக்கிட்டு இருக்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா மாதிரி ஃபீல் இல்லை, பாயிண்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தமா பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வால் கூட ட்ரெயினர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் போயிட்டு அம்பையரை பிடிச்சி ஒலிக்கிட்டு இருக்காரு. அது வந்து தப்பான டிசிஷன். வால்க்கு வந்து 3 பாயிண்ட் லீடிங்ல இருந்தா கடைசியா நீங்க அது டவுனே கிடையாது, ஸ்லிப் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. வாட்சரை இதுக்கு மேல பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் வால்க் சொல்றான். அவனுக்கும் நல்லாவே தெரியுது இங்க வந்து அது கத்தி எதுவுமே ஆக போதில்லை, இது ஆப்போனன்ட்டோட கண்ட்ரி, இங்க வந்துட்டு அவங்க எதுவும் பேசவே முடியாது. அது ஜட்ஜ் டிசிஷன் போயிடுச்சுன்னா அவங்க டிசைட் பண்றது தான், இவங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போ செண்டோ வந்து என்ன பண்றான்னா கிட்ட வந்துட்டு இந்த மேட்சை நான் ஜெயிச்சதாவே கன்சிடர் பண்ணல, ஏன்னா இது வந்து பாயிண்ட் டிசிஷன் போயிடுச்சு. அடுத்த வாட்டி நம்ம சண்டை போடும் போது நான் கண்டிப்பா அவனை நாக் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அடுத்த வாட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறங்கி போயிடுறான். ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் மியாட்டா என்ன சொல்றான்னா இந்த மேட்ச் வந்து ஒரு நல்லா தான் போச்சு, ஆனா என்னோட கணக்கு படி பார்த்தா வால் தான் வின் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனல், அவங்க சொன்னது தான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆப்போனன்ட் கண்ட்ரிலே இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தான். எனக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதை வந்து நாம எதுவும் பண்ண முடியாது. புது சாம்பியன் செண்டோவா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏஞ்சி போக இவன் பார்த்தீங்கன்னா வின்னிங் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம இப்போ என்ன பண்றோம், எப்படியாவது இந்த இடத்துல நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல நின்று வின் பண்ணி இந்த பெல்ட்டை எப்போ என் இடுப்புல சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்வமாக காத்துட்டு இருக்கான். அடுத்ததான் இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ஏஜி டாட்டே மற்றும் மியாட்டா. அவங்க 2 பேரும்
இப்போ இவன் கரண்ட் லெவலோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் கேட்சப் பண்ணி அவன் 2 பேர் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னா அது கேட்சப் பண்ணணும்னா முதல்ல நான் வந்து ஜாப்பனீஸ் டைட்டில் வின் பண்ணணும். அந்த ஜாப்பனீஸ் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு செண்டோவை தோக்கடிக்க போகிறேன், இதான் என்னோட இப்போ கரண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வரான். கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, ஜிம்மில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ வாத்தியார் பின்னாடி இருந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை தூக்கி போடுறாரு. யாரான்னு எடுத்து பேசினா ரிப்போர்ட்டர் ஃபூஜி தான். அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லணும் தான்ப்பா என்ன பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். அது என்ன தெரியுமா, நம்ம வால்க் இருக்கான் பார்த்தியா, அவனை வந்து திருப்பி அவனோட கண்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எனக்கு திருப்பி அனுப்பிடுறாங்களா, அவனா போலையா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால் ஷேர் பண்ண முடியாது, இது உனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவள் தான் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போ நான் வாத்தியார் உண்மையாக சொல்கிறாரு. என்னன்னா வால்கை வந்து அந்த ஜிம்ல வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, அவனோட கண்ட்ரிக்கு திருப்பி அனுப்புறாங்களா. அதுக்கு காரணம் என்னன்னா அவனை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் இல்லையா, அவனை ஸ்பான்சர் பண்ணி தான் இங்கே கூட்டு வந்திருப்பாங்க. பட் அப்படி ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவன் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து கூட்டிகிட்டு வரணும், அப்போ தானே அவங்களுக்கு காசு வரும் ஸ்பான்சருக்கு. ஆனால் இவன் வந்து இப்போ 2 மேட்ச் தோத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து பெருசாக பாப்புலாரிட்டியே இல்லை, மக்களுக்கிடையே வந்து அவனுக்கு பெருசாக வந்து பேரே கிடையாது. அதனால வந்து காசு இவனுக்கு இதுக்கு மேலே வந்து ஃபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட கண்ட்ரிக்கு திருப்பி அனுப்புறாங்க. எனது ஃபன் பண்ண முடியாதா, எவ்வளோ பெரிய பாக்ஸர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பயங்கரமான பாக்ஸர், ஃபேன்ஸுக்கு மத்தியில் அவ்வளோ ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 மேட்ச் தானே தோத்தான், அதுக்கு எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. டே பாக்ஸிங் உலகம்னா இப்படி தான்டா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால அவங்களோட கரியரே அழிஞ்ச நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க. நாம எதுவுமே பண்ண முடியாது, ஆடியன்ஸ் இருந்தால் தான் பாக்ஸிங்கை நடத்துவாங்க. ஏன்னா அந்த அப்போ தான் வந்து ஸ்பான்சருக்கே காசு வரும். அப்படிப்பட்ட ஆடியன்ஸு இல்லைன்னா அந்த பாக்ஸருக்கு எப்படி ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவனுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த ஃபைட்டில் எப்படியா வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லு. இப்போ தான் நமக்கு இப்போவே புரியுது. அவன் வந்து அவ்வளோ அடிலாம் வாங்க மாட்டான், இருந்தாலும் அத்தனை ஸ்மாஷ் வாங்கின பிறகு எழுந்துச்சுன்னா அது காரணம் என்னன்னா அவன் வந்து தோத்துட்டானா இங்கே வந்து திருப்பி அனுப்பிச்சிருவாங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட வாத்தியார் ரொம்ப காமாக தான் இருப்பார். அவர் போயிட்டு வந்து அம்பையர் கிட்ட ஃபைட் பண்ணார், ஏன் தோத்துட்டானா திருப்பி அனுப்புவாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த ஃபைட்டை வந்து அவ்வளோ டஃப் கொடுத்து பண்ணாங்க. கடைசியில் இப்படி ஆகி போச்சு. இதாண்டா பாக்ஸிங் உலகம், எப்பயுமே டஃபாக தான் இருக்கும், இதெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டகமரா என்ன பண்ணுறான்னா அவங்களோட ஜிம்முக்கு நீ போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஏர்போர்ட்டில் போய் பேசாம மீட் பண்ண, டாக்ஸி பிடிச்சி போன்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புறாரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். பரவாயில்லையே சூப்பர்ப்பா, காசெல்லாம் கொடுத்து அனுப்புறன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவக்கையோட பர்ஸை சுட்டுட்டு இவன் வந்து அந்த காசு எடுத்து கொடுத்துட்டு அவன் அங்கே லபோதிபன் கத்திட்டு இருக்க. டேய் உன் காசு என் காசு மாதிரி, என் காசு மாதிரி, அதனால எல்லாரோட காசு எந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த காசு கொடுத்துட்டு அதை வாங்கி நம்ம இப்போ வந்து ஓடிட்டு இருக்கான். எப்படியோ அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் வந்துடுறான். சுற்றி முற்றி பார்க்குறான், எங்கடா ரஷ்யாவுக்கு போகிற ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தேடிட்டு போயிட்டு அங்கே கவுண்டர்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க. வால்க்கு வந்து மீட் பண்ணிடுறான். வால்க்கு உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ வந்துட்டியா மக்களும் வச்சு, இப்போ நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பரவாயில்ல நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், போகிறதுக்கு முன்னாடி உன்னை சந்திச்சில ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல, ஒரு நல்ல பாக்ஸர், ஆனால் உன்னை எதுக்கு திருப்பி அனுப்புறாங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லு. பாக்ஸிங் உலகம்னா அப்படி தான், நான் ப்ரோ உலகத்துக்குள்ளே வந்தேன், ஆனால் இங்கே என்னால் சர்வே பண்ண முடியல, நான் அவ்வளோ வீக்குன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரி இவன் சொல்ல. இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நீயும் தான், ஏன்னா எனக்கு பாக்ஸிங் பிடிக்குன்றதே நீ தான் எனக்கு உணர வச்சு, அதுவும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லி தந்திருக்க. அதனால் என்னோட கண்ட்ரிக்கு நான் திரும்பி போயிட்டேன், ஜூனியர்ஸ்க்குலாம் உன்னை பற்றி சொல்லுவேன், நான் ஒரு பயங்கரமான ஆள் கூட ஃபைட் பண்ண மாக்கணும் வச்சு, இப்போ அவரோட பேர் அவர் தான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பன்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. அந்த மாதிரி நீ சொல்லணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஜப்பானில் ரொம்ப நாள் தங்கி பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ்லாம் கற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போ அது யூஸ் ஆகவே போகிறதில்ல, ஏன்னா என் கண்ட்ரிக்கு போயிட்டால் நான் ரஷ்யன் மட்டும் தான் பேச போகிறேன். அதனால் இது நான் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தையாக இருக்கும், மாக்கணும் வச்சு இப்போ நான் வந்து போயிட்டு வரேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாப்பனீஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே பொறுமையாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா பாக்ஸிங் உலகம்னா அப்படி தான், ஸ்பான்சர்ஸ் இருந்தால் தான் பாக்ஸர்ஸ் வந்து அவனுக்கு வந்து நீங்களே ஏற்ற முடியும். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் இல்லையா, அதனால 2 மேட்ச் வேறு தோத்துட்டான், இவனுக்கு வந்து ஸ்பான்சர்ஸும் இல்லை, ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தால் தானே இவனுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணணும். அதனால மறுபடியும் அவன் கண்ட்ரிக்கே திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா அவனுக்கு வந்து நான் இதை கொடுத்துட்டு போகணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனோட பாக்ஸிங் க்ளவுஸை கொடுத்துட்டு போகிறான். அது ரொம்ப பழசாக தான் இருக்கும், இருந்தாலும் என்னோட ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக. இந்த வந்து நான் மறக்கவே மாட்டேன், புண்ணியும் சரி உன் கூட ஃபைட் பண்ண அவன் விஷயங்களும் சரி, கடைசி வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன், உன்னை நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.